கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாம் இன்றைய தினம் பார்க்கின்றோம் சூரியனுடைய வெப்ப அலை, சூரியனுடைய அந்த உஷ்ணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அதனுடைய வெப்பம், அதனுடைய உஷ்ணம் குறைந்த பாடில்லை. இறைவன் புறத்திலிருந்து அருளாக நமக்கு கிடைக்க பெறுகின்ற ரஹமத்தான அருள்மழையும் அந்த கருணையாளன், அருளாளன், பேர் அருளாளன், அவன் புறத்திலிருந்து மழையையும் இறக்கிய பாடில்லை. அதற்காக வேண்டி நாம் எடுத்துக்கொள்ளாத முயற்சிகளும் இல்லை. அந்த வல்ல இறைவனிடம் இந்த கோடையினுடைய வெப்பத்தை, உஷ்ணத்தை தணிக்கும் முகமாக, வல்ல இறைவா, உன் புறத்திலிருந்து ரஹமத்தான அருள்மழையை இந்த பூமியில் இறக்கி வைப்பாயாக என்று ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் மழை தொழுகை நடத்தப்பட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்த வண்ணமாக இருக்குகின்றோம். இன்னும் சமீபத்தில் திண்டுக்கல்லில் நாளை மறுநாள் மலை தொழுகை நடைபெற இருக்கின்றது. இப்படியாக அந்த வல்ல இறைவனிடம் ஒரு ரஹமத்தான அருள்மழையை இந்த பூமியின் மீது இறக்கி வைப்பாயாக என்று நாம் கண்ணீர் விட்டு கதறி அவனிடத்திலே கேட்காத நாளில்லை, கேட்காத பொழுதில்லை. அந்த இறைவன் அவன் புறத்திலிருந்த ரஹமத்தான அருள்மழையை நமக்கு அருளாகவே அவன் வழங்கிடுவானாக, அவன் புறத்திலிருந்து அருள்மழையை இறக்கி வைப்பானாக என்று அந்த வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் அந்த மழைக்காக வேண்டி முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்குகின்றோம். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு பலன்கள் கிடைக்கும், கிடைக்காது என்பது இல்லை, கிடைக்கும். ஆனால் அதிலே தாமதம் ஏற்படுகின்றது. அந்த தாமதத்திற்கான காரணங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் வல்ல இறைவன் தனது திருமறையினுடைய 30வது அத்தியாயம் 41ஆம் இறைமறை வசனத்திலே அல்லாஹ் அதை அழகாக எடுத்துரைக்கின்றான். லஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதியன் நாஸ் லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். மனிதர்களின் கைகளால் தேடிக்கொண்டதின் விளைவு, அதன் காரணமாக கடலிலும் தரையிலும் அழிவு வேலைகள் அதிகமாக ஆகிவிட்டன. அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வதற்காக அவர்களின் தீய செயல்களில் சிலவற்றின் தண்டனையை அவர்கள் இம்மையில் சுவைக்கும்படி அவன் செய்ய வேண்டியதாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். இறைவன் புறத்திலிருந்து மனிதனுக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த இறைவன் மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்தது இதற்காக, அவனை வணங்குவதற்காக வேண்டி. ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன் என்பதாக அல்லாஹ் அதை திருமறையிலே பதிவு செய்கின்றான். ஆக அவனை வணங்குவது மட்டும் நமது கடமை அல்ல, அதையும் தாண்டி சில வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நமது சுற்றுப்புற சூழல்களை பாதுகாப்பதும் நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள்கள் சுற்றுப்புற சூழலை
பாதுகாக்காவிட்டால், அது கெட்டுவிட்டால் மனிதன் பூமியிலே வளமாக வாழ முடியாது. மனிதனின் செயல்களால் பூமி வெப்பமடைந்து விட்டது. பனிப்பாறைகள் குறைந்து கடல் மட்டம் அதிகரிக்கிறது. அதனால் கடற்கரை ஓரம் இருக்கும் ஊர்கள் கடலுக்குள் சென்றுவிடும் அபாயம் அதிகரித்து வருகின்றது. இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம், சூரியன் ஆகின்றது ஒவ்வொரு வினாடியும் 300 கோடி யூனிட் சக்தியை இந்த பூமியின் மீது இறக்குகிறது. இந்த வெப்பம் முழுவதும் பூமியில் இறங்கினால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மேலும் சூரியனிடமிருந்து வெளியாகும் புற ஊதா கதிர்கள் தோல் நோய், புற்றுநோய் போன்ற பெரும் நோய்களை அது ஏற்படுத்தி உயிரினங்களை அழித்திடும் ஆற்றல் பெற்றவை. இறைவன் இயற்கையாகவே பூமியை சுற்றி ஓசோன் என்று சொல்லக்கூடிய படலம், அதை பாதுகாப்பு வளையமாக கவசமாக அல்லாஹ் அதை அமைத்துள்ளான். ஓசோன் படலம் பூமியை சூரிய வெப்பத்தையும் உர ஊதா கதிர்களையும் தனக்குள் தேக்கி வைத்துக் கொண்டு தேவையான வெப்பத்தை மட்டும் பூமிக்கு அனுப்புகின்றது. உர ஊதா கதிர்கள் பூமியை தாக்கிவிடாமல் பாதுகாக்குகிறது. ஆக அப்படி இருந்தும் இந்த வெப்ப அலையை, இந்த வெப்பத்தை, உஷ்ணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆக அந்த பூமியினுடைய, அந்த சூரியனுடைய வெப்ப அலைகள், உஷ்ணங்கள் நம்மை வந்து தாக்காமல் இருப்பதற்கு சில வேலைகள், சில காரியங்கள் செய்தாக வேண்டும். அதற்குத்தான் மரங்களை அதிகமாக வளர்ப்பது. மரங்கள் அதிகமாக வளர்ப்பதின் காரணமாக கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் பார்க்கின்றோம். பூமியை அதிகமாக சூடாக்குகின்ற கரியமில வாயுவை மரங்கள், தாவரங்கள் உட்கொண்டு பூமி வெப்பமயமாகுதலை தடுப்பதில் மரங்கள், தாவரங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. மனிதன் சுயநலத்திற்காக காடுகளை அழிக்குகின்றான். மனிதன் சுயநலத்திற்காக காடுகளை அழிக்குகின்றான். வான்மழை குறைந்து விட்டது. தேவையான நேரத்திற்கு மழை பெய்வதில்லை. சீதோஷ்ண நிலை மாறிவிட்டது. சீசன் என்று எதுவுமே இனி கிடையவே கிடையாது. கோடை காலத்திலே கடும் மழை பொழிவு, மழை காலத்திலே கோடையுடைய வறட்சி, பச்சை பசேலில் இருந்த தாவரம் மக்கி மடிந்து போகுகின்றது. புழுப்பூச்சி பறவைகள் தொலைந்து போகின்றன. ஆக இயற்கை தடம் புரண்டு விட்டது. மரங்களை வெட்டுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகள், மரங்கள் மாசுகளை நமக்கு நீக்கி தருகின்றது. மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் எனும் பிராண வாயுவை மரங்களை பெரிதும் உற்பத்தி செய்து தருகின்றன. இரைச்சலை கட்டுப்படுத்துகின்றது. சாலை அரிப்பை தடுக்குகின்றன. வான்மழை பெய்வதற்கு மரங்கள் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குகின்றது. புளிய மரங்கள் வாகன கழிவை அதிகமாக உறிஞ்சிக் கொள்கின்றன. அதனால்தான் சாலையோரங்களில் புளிய மரங்கள் அதிகமாக நடப்பட்டது. மரங்களே நுழைவதற்கு தகுதியில்லாத கடுமையான உஷ்ண பூமியில் பிறந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரங்கள் நடுவதையும் அதனை பேணி பாதுகாப்பதையும் ஒரு இஸ்லாமியரின் பண்பு, நற்பண்பு என்று கூறியுள்ளார்கள். இன்று நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் அது ஆச்சரியத்திற்குரிய, வியப்பிற்குரிய செய்தியாக இருக்குகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். தீர்ப்பு நாள், உலக அழிவு நாள் வந்துவிட்ட போதிலும் உன்னுடைய கையிலே ஒரு விதை இருக்குமானால் அதனை உடனே பூமியிலே பதித்து நட்டுவிடவும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார்கள். மேலும் கூறுவார்கள், நெல் தரும் மரங்களின் கீழே மலஜலம் கடித்து அசிங்கப்படுத்தாதீர்கள் என்று மற்றும் ஒரு மணிமொழிகளை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இதன் தொடர்பாக மேலும் நாம் பார்க்கின்றோம். ஒரு தோழர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து
யா ரசூலல்லாஹ், அகிலத்திற்கு ஒரு அனுப்புடையாக வந்துதித்த அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஒரு எஜமானனுக்கு அடிமையாக இருக்குகின்றேன். நான் ஒரே நாளில் 4000 பேரித்தம் கன்றுகளை நிலத்திலே நட்டுவிட்டால் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து விடுவதாக அந்த எஜமான் கூறுகின்றார். என்னால் தனிமையிலே ஒரே நாளில் அந்த வேலையை செய்ய முடியாது யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது என்பதாக கேட்கின்றார்கள். உடனே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களை அழைத்து கொண்டு சென்று அந்த நிலத்திலே அண்ணலாரும் தோழர்களுமாக சேர்ந்து 4000 கன்றுகளை ஒரே நாளிலே நட்டு அவருக்கு அந்த அடிமை கணத்திலிருந்து விடுதலையை பெற்று தந்திருக்கின்றார்கள் என்று நாம் மணிமொழியின் வாயிலாக இதனை நாம் அறிந்து கொள்கின்றோம். இதன் மூலம் அவருக்கு நன்மையும் கிடைத்து விடுகின்றது, அம்மரங்கள் மூலம் பிறருக்கு நன்மையும் கிடைத்து விடுகின்றது. ஆக இந்த இஸ்லாம் மார்க்கம் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட மார்க்கமாக ஆகும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைப்பார்கள், ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு மரத்தை நட்டு அல்லது விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து அதன் விளைச்சலை அல்லது காய்கனிகளை ஒரு பறவையோ அல்லது மனிதனோ அல்லது பிராணியோ அதை சாப்பிடும் என்றால் அதன் காரணத்தினால் ஒரு தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்துள்ளார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். மற்றொரு மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். டமாஸ்கஸ் நகரத்திலே நபித்தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதனை ஒரு மனிதர் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு அவரிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் நபித்தோழர் ஆயிற்றே, இந்த உலகாதாய பணியிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றீர்களே என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது ஒரு புண்ணியமான, இது ஒரு மகத்துவம் மிக்க பணி. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதை நான் செவியுற்றுள்ளேன். ஒரு மனிதர் ஒரு மரம் நட்டு அம்மரத்திலிருந்து பிற மனிதர்களோ இறைவனின் ஏதேனும் படைப்போ பயன் பெற்றால் அது மனிதர் சார்பாக ஒரு தர்மமாக ஆகும் என மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு மணிமொழியில் எடுத்து கூறியுள்ளார்கள். அதனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கின்றேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிய அந்த செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், நமது நாட்டிலே சாலைகள் எங்கும் இங்கு சென்னையிலிருந்து குமரி வரையிலும் ஒரே ஹைவே. சென்னையில் அவர் புறப்பட்டார் என்றால் குமரியிலே அவர் சென்று அடைந்து விடுவதற்காக வேண்டி, பயண நேரத்தை குறைப்பதற்காக வேண்டி பைபாஸ் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த பைபாஸ் சாலைகள் அமைப்பதற்காக வேண்டி ரோட்டிலே இருந்த அத்தனை மரங்களும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு காலம் இருந்தது, நாம் இங்கிருந்து சென்னைக்கு சென்றாலும் சரி அல்ல மதுரைக்கு சென்றாலும் சரி எந்த ஊருக்கு சென்றாலும் சரி ரோட்டின் நடுவே மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கு 2 சாலைகள், மரங்களுக்கு மத்தியிலே 2 பக்கமும் சாலைகள், அந்த சாலைகளை நாம் பயணித்திருக்கின்றோம். அப்பொழுது உள்ள அந்த நிலைகள் அந்த ரோட்டிலே பயணிப்பதற்கு மிகவும் ஒரு குளுமையான, எவ்வளவு வெயில்கள்லாம் அதை அடித்தாலும் அந்த மரங்களின் காரணமாக குழு என்று குளுமையான நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் சாலைகள் அமைப்பதற்காக வேண்டி மரங்கள் வெட்டப்பட்டு விட்டது. இது நமது நாட்டிலே. மற்ற நாடுகளிலே பார்க்கின்றோம், அவர்கள் சாலையை அமைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக கட்டடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மரங்கள் இருக்கும் என்றால் அந்த மரங்களை
வேறு இடத்திலே அதை அப்புறப்படுத்தி அதை வைக்கின்றார்கள். அந்த மரங்களை வேரோடு சாய்த்து விடுவதில்லை. இது மற்ற நாடுகளின் நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அப்படி செய்வதனால்தான் அந்த நாடு செல்வ வளத்திலே அது கொளிக்குகின்றது. அதுபோன்று ஜப்பான் நாட்டிலே பார்க்கின்றோம், அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக எந்த மரத்தையும் அவர்கள் வெட்டுவதே கிடையாது. அதனால்தான் ஜப்பான் நாட்டுடைய நிலத்தடி நீர் அது சுவை மிகுந்த நீராக இருக்குகின்றது என்பதாக நாம் இன்றும் அறிந்து வருகின்றோம், பார்த்து வருகின்றோம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியின் மேற்பகுதி மிகவும் கடினமாக அமைந்துள்ளது. பூமியில் ஆழத்தின் கீழ் அடுக்குகளோ மிகவும் வெப்பம் நிறைந்ததாக திரவ நிலையிலும் எந்த உயிரினமும் வாழ தகுந்த நிலையிலாக இருக்குகின்றது. ஆக நாம் இந்த காலத்திலே நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு இருக்குகிறது. மரங்களை அழிப்பதின் காரணமாக, மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களை அழிப்பதின் காரணமாக உறுதிமிக்க மலைகளும் அழிந்து விடுகின்றது. மலை பகுதியிலே நிலச்சரிவு ஏற்படுகின்றது. மலைகள் அழிந்துவிட்டால் பூமியில் ஸ்திரத்தன்மை குறைந்து விடுகின்றது. பூமி ஆட்டம் காண ஆரம்பித்து விடுகின்றது. நிலநடுக்கம் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிடுகின்றது. ஆக மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே 47% 36% அது குறைந்து விட்டது நீலகிரி பகுதியிலே. அதனால் அந்த பகுதியிலே மழையும் குறைந்து விட்டது. மலை பகுதியிலே 3000 நீரோடைகள் கடந்த 40 ஆண்டுகளிலே வற்றி போய்விட்டது என்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படியாக மழை எங்கெல்லாம் மரம் இருக்குமோ அந்த பகுதிகளில் எல்லாம் மரங்கள் வெட்டப்பட்டு விட்டது. பழனி மலை பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், அதிலே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழை பெய்யக்கூடிய மரத்தை எல்லாம் அவர்கள் வெட்டிவிட்டார்கள். அங்கு மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லை. அந்த அடிவாரத்திற்கு அனைத்து மரத்தையும் வெட்டிவிட்டார்கள். மலைகள் தான் நதிகளின் பிறப்பிடமாக ஆகும். மலைகள் இல்லை, நதிகள் இல்லை. நதிகள் இல்லை, உயிரினங்கள் இல்லை. சமமான ஒரு சீதோஷண நிலை நீடிக்க வேண்டும் என்றால் 33% காடுகள் இருக்க வேண்டும். இந்தியாவில் 20% காடுகள் தான் இருக்குகின்றது. நமது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 13.5% காடுகள் தான் இருக்குகின்றது. ஆக மழை பெய்வதற்கு மரங்கள் அவசியம் என்பதை நாம் இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனும் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மரம் வாழ்ந்தால் அதன் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை நாம் பார்க்கின்றோம். அது தரும் பிராணவாயு ஆக்சிஜன் மதிப்பு மட்டும் சுமார் 5.2 லட்சம். காற்றின் மாசுகளை தடுப்பதற்கான மதிப்பு சுமார் 10 லட்சம். மண் அரிப்பை தடுக்குகிறது, அதன் மதிப்பு சுமார் 6.4 லட்சம். இரைச்சலை கட்டுப்படுத்துகின்றது, அதன் மதிப்பு சுமார் 2 லட்சம். கனிகள் மற்றும் பறவைகள் பல வகை பூச்சிகளுக்கு அடைக்கலம் தருவதற்கான மதிப்பு சுமார் 2 லட்சம். அது தரும் மண் வளத்தின் மதிப்பு 6.4 லட்சம். ஆக மொத்தம் 32 லட்சம். இந்த மரத்தை வளர்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆக நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்கு ஒரு மரத்தால் 32 லட்சம் நன்கொடை வழங்கப்படுகின்றது. ஒரு மரம் 20 கிலோ கரியமில வாயுவை உட்கொண்டு 14 கிலோ ஆக்சிஜனை தருகின்றது என்பதை அறிஞர்கள் ஆராய்ந்து அதை கண்டுபிடித்து நமக்கு தருகின்றார்கள். எனவே நன்கு விதைத்த ஒரு மரம் விழும்போதோ அல்லது வீழ்த்தப்படும் பொழுதோ இந்த பூமி 32 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நன்மைகளை இழக்குகிறது என்று அறிவியல் விஞ்ஞானம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக மலைக்கும் மரங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடர்பு இருக்குகிறது. அடர்த்தியான மரங்களின் சுற்றுப்புறம் உஷ்ணம் குறைந்து இருக்கும். அதனால் உங்கள் வீட்டு பக்கம் உள்ளங்கை அளவு வெற்றிடம் இருந்தால் கூட அதில் சின்ன செடியாவது ஊன்றி வையுங்கள். மேகம் உங்களை தேடும். பூமி சுடாமல்
ஓரங்களான அண்டார்டிகாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பனி உருகாமலும் பூமியை காப்பாற்ற இந்த மரங்கள் நமக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்குகின்றது. ஆக மரங்கள் வளர்ப்பதன் மூலமாக நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கின்றது. மழை பெறுவதற்கான மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்குகிறது. ஆக இதன் மேலும் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் திருமறையிலே இவ்வாறு எடுத்துரைக்கின்றான், எல்லா பிரச்சனைகளுக்கும் திருமறை தான் தீர்வாக இருக்குகின்றது. அதுபோன்று இந்த பூமி வெப்பமாகுதலை தடுப்பதற்கும் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தீர்வை அழகாக எடுத்துரைக்கும் முகமாக அல் பக்ரா, அல் ஆம், அல் ஆராப், அல் ஹிஜ்ர், அல் நஹ்ல், அல் கஹஃப், அல் நம்ல், அல் கபூத், அல் அஹ்காப், அல் ஹதீத், அல் கமர், அல் கலம், அல் ஷம்ஸ், அல் லைல், அல் தீன், அல் ஃபீல் என்று பிற படைப்பினங்களின் பெயரையே அல்லாஹ் தஆலா அந்த திருமறைக்கு அத்தியாயங்களுக்கு பெயராக சூட்டிவிட்டு கடைசியில் தான் நாஸ் என்பதாக அந்த மனிதனுடைய பெயரை அந்த திருக்குர்ஆனுக்கு கடைசி சூறாவாக நாசை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆக மலைகளும் மரங்களும் பிற உயிரினங்களும் வாழும் வரைதான் மனிதனுக்கு இந்த உலகிலே வாழ்க்கை. ஆனால் இன்றைய தினம் சிந்தனையின்றி மனிதன் எல்லா இயற்கை வளங்களையும் சுரண்டிய தனது சுகங்களை பெருக்கிக் கொள்கின்றான். இவற்றை அழித்தால் இந்த பூமி விரைவிலே அழிந்துவிடும். இந்த பூமியில் எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாமும் வாழலாம் என்ற கருத்தையே இந்த திருமறை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. ஆக மலைகள், குன்றுகள், குளம், குட்டைகள், விவசாய பூமி, இயற்கை வளங்கள் அனைத்தையும் இன்றைக்கு பார்க்கின்றோம். ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பெயரிலே அழித்துவிட்டு வீடுகள், தொழிற்சாலைகள் என்று மனிதன் தனது சுய தேவைக்காக அனைத்தையுமே அவன் பயன்படுத்திக் கொள்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு மழை எங்கிருந்து நாம் எதிர்பார்க்க முடியும் என்று நமக்கு அறிவியல் ஆய்வு நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. ஆக பூமி வெப்பமாகுதலை நாம் தடுக்க வேண்டும் என்றால் கரியமில வாயுவை அதிகப்படுத்துகின்ற அனைத்து காரியங்களும் மனிதன் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். பசுமை புரட்சி சொல்லாமல் மட்டுமல்ல, செயலாலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். பிற உயிரினங்களும் வளமாக வாழ்வதற்கான சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவற்றை நாம் கடைபிடித்தால் இந்த பூமியிலே நிம்மதியாக வாழ முடியும். ஆக எல்லாம் வல்ல ஏக இறைவன் அவன் புறத்திலிருந்து மழையை இறக்குவதற்கு மரமும் ஒரு காரணியாக இருக்குகிறது. இன்றைய தினம் அந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. மரங்கள் அழிக்கப்பட்டமையின் காரணத்தால் இன்று மழையும் தடுக்கப்படுகின்றது. இதுவரம் இருக்க ஆக நாம் அந்த வல்லோன் இறைவனிடத்திலே அவன் இந்த அருள் மழையை பூமியில் இறக்குவதற்காக வேண்டி நாம் முயற்சிகள் ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மண் செத்த பதத என்பதாக சொல்லப்படுகின்றது மாணவியுடைய மணிமொழி. ஆக மனிதன் முயற்சி செய்தால் நிச்சயமாக அதிலே அவன் பலனை கண்டுகொள்வான் என்பதாக. ஆக மழை தொழுகைகளும் நடந்து கொண்டுதான் இருக்குகின்றது ஒரு புறம். ஆக நாம் மழைக்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், இறைவன் நம்மளை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நாம் பரிபூர்ணமான முறையிலே நிறைவு செய்ய வேண்டும். முதலாவதாக ஆக இறைவன் நம்மளை படைத்தது அவனை வணங்குவதற்காக வேண்டி. ஐவேளை தொழுகைகளையும் நாம் அந்த இறைவனை இறை இல்லத்திலே ரமலான் மாதத்திலே எப்படி நாம் கூட்டாக வாங்க சொன்னவுடன் ஓடோடி வந்து ஜமாத்தோடு எவ்வளவு பெரிய வியாபாரத்திலே கூட்டம் அலைமோதினாலும் அவைகளெல்லாம் பொருட்படுத்தாமல் ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொழுகை நிறைவேற்றினோமே, அதை போன்று நாம் இன்னமும் இப்பொழுதும் நாம் உயிர் உள்ள வரையிலும் அந்த தொழுகைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இன்றைய தினம் எத்தனை நபர்கள் நாம் இறை கடமையார் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நாம் நிறைவேற்றுகின்றோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நாம் ரமலானோடு நம்முடைய அமல்களும் நின்றுவிட்டது. ரமலானுக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிட்டது. அதுபோன்று அல்லாஹ் தஆலா மேலும் பெருமானாருடைய மணிமொழியை பார்க்கின்றோம், திருமறையுடைய ஆயத்தை பார்க்கின்றோம். மனிதன் தன்னிடத்தில் இருக்கிறதை மாற்றாதவரை
அவனும் அவனிடத்தில் இருப்பதை மாற்றுவதில்லை. ஆக நாம் முதலிலே மாறி ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுது அந்த வல்ல இறைவனிடத்திலே யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து அருளாக ரஹமத்தான மழையை இந்த பூமியிலே இறக்கி வைப்பாயாக. இல்லை நாம் ஒவ்வொருவரும் ஐவேளை தொழுகையில் கலந்து கொண்டு துவா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்கின்ற மாதிரி அசர் தொழுகையிலேயும் நாம் ஒவ்வொருவரும் கூடி துவா கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்போம் என்றால் நிச்சயமான முறையிலே அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து மழையை இறக்குவான் இந்த பூமியிலே என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வல்ல இறைவன் ரஹமத்தான அருள்மழையை நமக்கு தர இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே இந்த நேரத்தில் அவனுக்கு துவா செய்து இருகரம் என்று துவா செய்தவனாக இந்த வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.